கோவை ஆர்எஸ்புரம் லாலி ரோடு புனித அருளானந்தர் ஆலயம் மற்றும் அந்த ஆலயத்தில் மிக சிறப்பான பணி செய்யும் புனித வின்சென்ட் பால் சபை இந்த இணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் நாள். இந்த நாளிலே லாலி ரோட் சர்ச்சில் மிக அழகாக ஒரு மனிதநேய சேவை செய்து வரும் புனித வின்சென்ட் பால் சபை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்றும் புனித அருளானந்தர் ஆலய பங்கு மக்கள் இணைந்து கல்வி வளர்ச்சி நிதி என்று ஒரு நிதியை கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு எளிய மக்களிடமிருந்தும் பெற்ற அந்த தொகையை வைத்து ஏறக்குறைய இன்று 150 பயனாளிகள், அதாவது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லுகிற விளிம்பு நிலையில் உள்ள எங்கள் பகுதியை சார்ந்த ஏழை குழந்தைகளுக்கு உதவித்தொகையை பணமுடிப்பாக கொடுத்திருக்கின்றோம். இந்த பணியை செய்ய எங்களுக்கு உதவி செய்த இறைவனுக்கு நன்றி. இந்த பணியை முனைப்புடன் நாங்கள் செய்ய எங்களுக்கு பல்வேறு வகையில் ஆதரவு கொடுத்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் நன்றி. இந்த பணியை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய புனித வின்சென்ட் பால் சபையிடம் கேட்டபோது மனமுவது அவர்கள் கடந்த 3 மாதமாக இந்த பணியை திட்டமிட்டு மிக நேர்த்தியாக செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தை என்ற முறையிலும் புனித வின்சென்ட் பால் சபையின் ஆன்மீக இயக்குனர் என்ற முறையிலும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தொடர்ந்து இந்த ஏழை குழந்தைகள் கல்வி வளர்ச்சி பெற்று அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த மக்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அதுவே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. மேலுமாக இந்த சிந்தனையை எங்களுக்குள் விதையாக பதித்த எங்கள் அன்பு மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். இந்த உதவியை செய்த ஒவ்வொருவருக்கும் இறைவன் இரட்டிப்பாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். புனித அருளானந்தர் ஆலயத்தில் ஒரு இதயமாக செயல்படும் புனித வின்சென்ட் பால் சபையினர் பல ஆண்டுகளாக இந்த பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி வளர்ச்சி நிதி என்பது கடந்த 3 ஆண்டுகள், இந்த ஆண்டு 4வது ஆண்டு, ஏறக்குறைய 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் இதற்காக முதலீடு பெற்று செய்து உதவிகளை செய்து வருகிறோம். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் தத்து குடும்பங்கள் என்று கோவை காந்தி பார்க்கிலிருந்து ஆணைக்கட்டி வரை உள்ள ஏழை குடும்பங்களை அடையாளம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு, அரிசி, பருப்பு வகைகளை கொடுக்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்று தேவையான உடைகளை கொடுக்கிறோம். மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கிறோம். அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொடுக்கிறோம். இவையெல்லாம் எங்கள் வின்சென்ட் பால் சபையும் செய்கிற ஒரு மிகப்பெரிய அறப்பணி, அவர்கள் பிறர் அன்பு பணி. இந்த பணியை அவர்கள் மிக ஆழமாக செய்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இதற்காக ஒரு கூட்டம் நடைபெறும். நேரத்தை ஒதுக்கி அவர்கள் பல விதங்களில் ஆலோசித்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். அதோடு கூட வருடத்துக்கு 2 முறை நோயாளிகளை, எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு நோயாய் படுத்திருக்கிறவர்களை, படுக்கையில் இருக்கிறவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு குணமளிக்கும் திருப்பலியும் ஏற்பாடு செய்கிறார்கள். இவ்வாறாக எங்கள் பங்கின் இதயமாக இருக்கிற இந்த வின்சென்ட் பால் சபையினர் இந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். வெறும் ஜெபம் மட்டுமல்ல, அந்த ஜெபம் செயல்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 1000 குடும்பம் எங்கள் பங்கில் இருக்கிறது என்றால் அந்த குடும்பங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பயனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.